சேமக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சேமக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் தூளெல்லாம் உரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைக்கணும். எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா அந்த புளியிலேருந்து சாறு வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டிங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு பெரிய தக்காளி பழம் நான் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அதில் போட்டு குழச்சிடுங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா கரைச்சிங்க. இப்போ குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு, அப்புறம் சேமக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இது பாருங்க, ஒரு கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், எல்லாம் ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினோன்னா இந்த வேக வச்சுருக்க சேமக்கிழங்கு தோலை உரித்து எடுத்து அதையும் போட்டுருங்க. இது நல்லா வதக்கின பிறகு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி குழம்பு இதில் ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு தயாராக இருக்கும். நல்லா எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அதில் பாதி அளவு வரணும் குழம்பு. அப்புறம் மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்ருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும். காரக்குழம்பு இப்போ தயாராகிடுச்சு.